தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டர் 18 வயசு ஆனதுக்கப்புறம் கூட ஓட்டு எழுதி கொடுக்காதவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருது ரீசெண்டாக. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு லெவலில் மட்டும் கிடையாது, இந்தியா லெவலில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நிறைய பேர் நோட்டாக்கு போடுற ஓட்டுகள் எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே வருது. ஸோ இது நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாலுமே தான் எதிர்பார்க்கக்கூடிய வந்து ஒரு ஆட்சி வெள்ளத்தை எதிர்பார்க்கக்கூடியது நடக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஓட்டு போட்டால் நம்ம நினைக்கிறது வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வரங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக பரவலாகுதுன்னு நினைக்கிறேன். இதனால தான் வந்து இந்த ஒரு சிம்டம்ஸ் தெரியுது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு ஜெயிச்சாதான் நம்ம நினைக்கிறது அப்படிங்கிறது வரும்னு கிடையாது. உங்கள் ஓட்டை வச்சே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் ஓட்டோட ஒரு பவரை வந்து ஈஸியாக வச்சு நீங்கள் நினச்சதை வந்து நீங்கள் நினைக்காதவங்க ஆட்சியில் உட்காந்தாங்க கூட ஈஸியாக வந்து மக்களுக்கும் சொசைட்டிக்கும் வந்து நீங்கள் நினச்சது பண்ண வைக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ ஓட்டு போடாதவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நிறைய பார்த்தீங்கன்னா வந்து சமூக ஆர்வலர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்காங்க, நிறையா திட்டங்களை வந்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க முடியாது கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் புதுசாக வந்து ஓட்டு போட இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க உங்களோட ஓட்டு வாங்கி அவங்களுக்கு அந்த மாதிரி தேடி பிடிச்சி ஓட்டு போடுங்க. அவங்ககிட்ட நிறைய திட்டங்கள் நிறைய இருக்கலாம், நிறைய சமூகத்துக்கு மாற்றம் தேவையான சில கருத்துக்கள் நிறைய இருக்கலாம். அதை வச்சு அவங்க எலெக்ஷனில் வந்து சுயேட்சையாக நிற்கலாம். ஸோ இந்த மாதிரியான மக்களுக்கு வந்து இந்த நோட்டாவில் போடுறவங்களும் இந்த மாதிரி புதுசாக ஓட்டு போடுறவங்களும் வந்து போடும்போது அவங்க பெருசாக கண்டிப்பாக ஜெயிக்க முடியாமல் இருந்தாலுமே அவங்களோட ஓட்டு எண்ணிக்கைங்கிறது அதிகமாகும். ஸோ வந்து லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க மக்கள். ஸோ உங்களோட ஓட்டு போட்டு தான் நீங்கள் ஜெயிக்க வச்சு தான் நீங்கள் மக்கள் மாற்றத்தை உருவாக்குன்னு கிடையாது. அந்த மாதிரியான உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க போட்டு போவாங்க. ஓட்டு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஓட்டடி வாங்காதவங்க, ஸோ உங்களோட அதில் என்ன பவர் இருக்குது, நம்மளுக்கு எந்த விதமான பவர் இல்லைன்னு நினச்சிட்டு அதை வாங்காதவங்க, நோட்டாக்கு ஓட்டு போட்டு நோட்டை வேஸ்ட் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஏன்னா நம்ம ஓட்டு போட்டால் மட்டும் மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த ஓட்டுகளை வந்து இந்த மாதிரியான ஓட்டு வாங்கி புதுசாக ஓட்டு போடாதவங்களும் ஓட்டு வாங்கி நோட்டாக போடுறவங்களும் வந்து இந்த மாதிரியான சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்க ஓட்டு போட்டாலுமே. அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து ஓட்டு போட்டிங்கன்னா அவங்களோட ஓட்டு எண்ணிக்கை அதிகமாகும் போது அவங்களோட கருத்துக்களை கேட்டு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களோட ஓட்டு வந்து அது இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க வந்து ஒரு பேசும் பொருளாவாங்க. ஸோ அவங்களோட கருத்துக்கள் வந்து அதிகமாக வந்து ரீச் ஆகும் மக்களுக்கு இடையில. உங்கள் ஓட்டு மூலமாக வந்து அது மக்களுக்கு வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து இன்னாரும் ஒரு சமூக ஆர்வலர் இருக்கார், இன்னார் இவ்வளோ பேசியிருக்காரு, இவ்வளோ கருத்துக்கள் இருக்குது, இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு ஓட்டு போட்டு அது வந்து மக்கள் இவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படிங்கிற பேசும் பொருள் ஆகும்போது ஸோ அவர் ஜெயிக்காமல் இருந்தாலுமே அவருடைய கருத்து வந்து மக்களுக்கு வந்து பப்ளிசிட்டி ஆகுது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்தவர் ஜெயிக்காமல் இருந்தாலுமே அவர் கருத்துக்கள் வந்து ஜெயிக்குது.